ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றென்றைக்கும் இருப்பதாக. தலைப்பு: நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. எரேமியா 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல். எரேமியா புஸ்தகத்தின் துவக்கத்தை இந்த செய்தியில் பார்க்க போகிறோம். எரேமியா தீர்க்கதரிசி இஸ்ரவேலர்கள் பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போகும் காலத்திற்கு சற்று முன்பதாக, அவர்கள் சிறைப்பட்டு போகும் அந்த சமயத்தில் அதற்கு முன்பிருந்து அவர் தீர்க்க தரிசனம் உரைத்துக் கொண்டிருந்தார். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இப்படியெல்லாம் வரப்போகிறது என்று தீர்க்க தரிசனம் சொன்ன ஒரு தீர்க்கதரிசியா இருக்கிறார். சிறைப்பட்டு இஸ்ரவேலர்கள் போகும் பொழுது அவரும் இங்கே கூட இருந்த அந்த சமயத்தில் இஸ்ரவேல் தேசத்தில் அவர் வாழ்ந்து வந்தார். பல துன்பங்களை, மிகுந்த துயரங்களை கர்த்தருடைய நாமத்தின் நிமித்தம் அனுபவித்த தீர்க்கதரிசியாய் இருக்கிறார். எரேமியா தீர்க்கதரிசி, அதாவது 500 வருடங்களுக்கு முன்பாக, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு 500 வருடங்களுக்கு முன்பாக வாழ்ந்த தீர்க்கதரிசி. தம்முடைய 20வது வயதில் தீர்க்க தரிசனம் சொல்ல தொடங்கினார். 40 வருடங்கள் தீர்க்க தரிசனம் உரைத்திருக்கிறார். இப்படியாக ஒரு பரிசுத்தமான ஒரு தீர்க்கதரிசி எழும்பி மிகவும் துன்பத்தை அனுபவித்த தீர்க்கதரிசியாய் இருக்கிறார். அவர் கர்த்தருடைய நாமத்தை நிமித்தம், கர்த்தருடைய வார்த்தையை ஜனங்களுக்கு சொன்னதை நிமித்தம் அநேக துன்பங்களையும் துயரங்களையும் பட்டிருக்கிறார். அவர் பட்ட பாடுகள் மிகவும் பெரியது. அவர் சொன்ன தீர்க்க தரிசனங்கள் சற்று வித்தியாசமானவை, மனிதர்களின் எதிர்பார்ப்புக்கு எதிரானவை. பொதுவாக மனிதர்கள் எல்லோரும் கர்த்தருடைய ஊழியர்களிடத்தில், எப்படிப்பட்ட ஊழியராய் இருந்தாலும் அவர்களிடத்தில் ஆசீர்வாதம் வாங்க வேண்டும் என்றுதான் நாம் விரும்புவோம். தீர்க்கதரிசி என்றாலே அவர்கள் நியாய தீர்ப்பை சொல்லுவதும், வரும் காலத்தில் இருக்கிற ஆபத்துகளை உரைப்பதுமே மிக முக்கியமான காரியமா இருக்கிறது. தீர்க்க தரிசனம் என்றால் ஆசீர்வாத வார்த்தைகள் சொல்வது மட்டுமல்ல, அது ஒரு பங்குதான். இன்னும் சொல்ல போனால் மனிதனுடைய இயல்பை சற்று கவனித்து பார்ப்போம். சந்தோஷமான காரியங்கள் நமக்கு சொல்லப்பட்டதானால், இது இப்படிப்பட்ட உபதேசம் ஜனங்கள் மத்தியில் இப்பொழுது அவசியம் தேவையாயிருக்கிறது. சுகபோகமான வாழ்க்கை, இன்பமான செய்திகள், ஆசீர்வாதமான வார்த்தைகள், இவைகளையே கேட்டுக்கொண்டிருந்தால் இது எப்படி இருக்கிறது என்றால், தினமும் காலை முதல் மாலை வரை தினந்தோறும் நாம் இனிப்புகளையே சாப்பாடு சாப்பிடாமல் நாம் இனிப்புகளையே சாப்பிட்டு கொண்டிருந்தால் நம்மளுடைய மனமும் சரீரமும் எவ்வளவாக இனிப்பு அதிகமாக சாப்பிட்டால் திகட்டும், நம்மால் சாப்பிட முடியாது. அதே சமயத்தில் அது உடலுக்கும் நல்லது அல்ல அல்லவா? அது போல மனிதர்கள் நன்மையை விரும்புகிறேன் என்ற பெயரில் நன்மையை அல்ல, இன்பத்தை விரும்புகிறார்கள். இன்பமான காரியங்கள் எல்லாமே நன்மையானது அல்ல என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். பல துன்பங்கள் நன்மையை விளைவிக்கின்றன, பல இன்பங்கள் நமக்கு தீமையை கொண்டு வருகின்றன. இன்பத்தை நேசிப்பதை விட்டுவிட்டு எப்பொழுதும் நன்மை எது தீமை எது என்று ஆராய்ந்து நன்மையையே நாம் நாட வேண்டும். நன்மை சில நேரங்களில் இன்பம் தரும், பல நேரங்களில் துன்பம் தரும். அதை தான் நேசிக்க வேண்டும். நம் வாழ்க்கையில் எதுவும் நன்மைக்கு எதுவாய் செயல்பட வேண்டும். நம்முடைய முடிவுகள் எதுவாயிருந்தாலும் வாழ்வில் வெற்றி பெற ஒரே வழி நன்மையான காரியங்களை நாடி தேடுவதே. இந்த நேரத்தில் எப்படி சந்தோஷமா இருக்கலாம், இன்பமாய் வாழலாம் என்று நினைத்தால் அது நம் வாழ்க்கையின் தோல்வியில் கொண்டு போய் முடியும். அதை புரிந்து கொள்வோம். தயவு செய்து நன்மையை நாடி தேடுவோம், இன்பத்தை அல்ல. நன்மைதான் உண்மையான இன்பத்தை சற்று கால தாமதமாக தரும். ஆரம்பத்தில் துன்பத்தை கொடுத்தாலும் நன்மை தரும் இன்பம் நிரந்தரமானது. அது நம்மை நித்திய ஜீவனில் கொண்டு போய் சேர்க்கும். நம் வாழ்க்கையில் சிறிய காரியமாய் இருந்தாலும் பெரிய காரியங்களாய் இருந்தாலும், வாழ்க்கையின் முக்கிய முடிவுகளாய் இருந்தாலும், சாதாரணமாக சாப்பிடுவது என்றாலும் நன்மையானதை தெரிந்து கொள்வதே நம் வாழ்க்கைக்கு நல்லது. இன்பமானவை எல்லாம் நன்மையானவை அல்ல என்பதை சற்று புரிந்து கொள்ள வேண்டும். எரேமியா தீர்க்கதரிசி உரைத்த தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் மிகவும் துன்பமானதாகவும் துயரமானதாகவும் வரும் காலத்தில் இருக்கும் ஆபத்துகளை பற்றியதாகவும் இருக்கிறது. இப்படி அவர் சொன்னதை நிமித்தம் அவருக்கு அழுகிற தீர்க்கதரிசி என்று பெயர் சொல்லப்பட்டது அந்த காலத்தில். இப்படியாக அவருடைய தீர்க்க தரிசனங்கள்
சத்தியமானவைகளாகவும் கர்த்தரிடத்தில் இருந்து வந்தவைகள் என்பவைகளாகவும் அத்தனை வார்த்தைகளும் நன்மையை ஜனங்களை காப்பாற்றும்படியாக நன்மையான காரியங்களையே அவர் சொன்னார் என்பது உண்மை. இது சத்தியமாய் இருக்கிறது. ஒவ்வொரு தீர்க்க தரிசன வார்த்தையும் கர்த்தரிடத்தில் இருந்து வந்தது. கர்த்தர் சொன்ன வார்த்தைகள் இது நடந்து முடிந்து தீர்க்க தரிசனம் சொல்லி 2500 வருடங்கள் முடிந்தது. சொல்லி கொஞ்ச நாட்களிலேயே தீர்க்க தரிசனம் சொன்ன பின்பாக எரேமியா ஐயா சொன்னதன் பின்பாக உடனே நடந்து முடிந்தது. ஆனால் இன்று இந்த வசனங்களை நாம் தியானிக்க வேண்டிய அவசியம் என்ன என்று பார்க்கும்பொழுது, வேதாகமத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிற ஆதியாகம காலத்தில் இருந்து கொடுக்கப்பட்டிருக்கிற எல்லா செய்திகளும் அந்தந்த காலத்திற்கு உரியதாக நடந்த சம்பவங்களை சொல்லப்பட்டிருக்கிறது. இதை ஏன் சொல்ல வேண்டும் என்று கர்த்தர் நமக்கு இதை எழுதி கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன என்று ஒரு நிமிடம் யோசித்து பார்த்தால் அதன் பலன் என்ன என்பதை புரிந்து கொண்டு உணர்ந்து கொள்ள முடியும். அதாவது அந்த காலத்தில் பரிசுத்தவான்களுக்கும் இஸ்ரேல் தேசத்திற்கும் தீர்க்கதரிசிகளுக்கும் நடந்த காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. அதை அவர்கள் வாழ்க்கையில் அவர்கள் அனுபவித்து முடித்தார்கள். அவர் காலமும் முடிந்தது. அவர்களெல்லாம் பரலோகத்திற்கு சென்றார்கள் என்றாலும் இப்பொழுது நமக்கு அது மிக அவசியமாய் இருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் அவர்களுக்கு நடந்த சம்பவங்களை நமக்கு எழுதி கொடுத்திருக்கிறது வேதம். கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார் என்று சொல்வதை காட்டிலும் நமக்காக, கடைசி கால சந்ததியான நமக்காக அவர்கள் வாழ்ந்து அதனால் அவைகள் வரலாறாய் எழுதப்பட்டு நம் கைகளில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவர்கள் வாழ்ந்ததே ஆதி காலம் முதல் வேதாகம பரிசுத்தவான்களும் இஸ்ரவேலர்களும் தீர்க்கதரிசிகளும் அவர்களுடைய வாழ்க்கையில் அவர்கள் செய்த நன்மை தீமை கீழ்ப்படிதல் கீழ்ப்படியாமை எல்லாம் கூட ஊழியம்தான். அவர்களுடைய செயல்கள் எல்லாம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதாவது கணிதத்தில் உதாரணம் கொடுப்பது போல, எடுத்துக்காட்டு கணக்குகள் கொடுக்கப்படுவது போல அவர்கள் வாழ்ந்து காட்டி இப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் இது தவறு இது சரி என்று நமக்கு போதிக்கும்படியாக கர்த்தர் அவர்கள் வாழ்க்கையை வாழ வைத்து அவர்கள் எல்லோரும் நமக்கு சாட்சிகளாய் இருக்கிறார்கள். வாழ வைத்து அவர்கள் வாழ்க்கையை எழுதி நமக்கு தீர்க்கதரிசிகள் மூலமாக பரிசுத்த ஆவியானவரால் ஏவப்பட்டு எழுதி வேதாகமம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இவைகள் எல்லாமே ஆயத்தப்படுத்தப்பட்டது நமக்காக என்று சொல்லும் போது இது எவ்வளவு பெரிய சத்தியம் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். இந்த காலத்தில் நாம் வாழ்கிற ஒவ்வொரு நாளும் நாம் சந்திக்கிற பிரச்சனைகளுக்கும் நாம் கடந்து போகிற சூழ்நிலைகளுக்கும் நாம் எது சரி எது தவறு என்பதை புரிந்து செயல்படும்படியாக கடைசி கால யுத்தம் என்பது நமக்கும் பொல்லாதவனுக்கும் இருக்கிற கடைசி யுத்தமாய் இருக்கிறது. ஏனென்றால் இதன் அடுத்த கட்டமாக கர்த்தருடைய 2ஆம் வருகை இருக்க போகிறது. 1000 வருட அரசாட்சி தொடங்க போகிறது. இதுதான் கடைசி நேரம், இதுதான் கடைசி காலம். இந்த யுத்தத்தில் நம்முடைய பரிசுத்தம் மிகவும் அவசியமாய் இருக்கிறது. பரிசுத்தவான்களே பலவான்களாய் இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட பரிசுத்தத்தை நாம் ஆயுதமாய் தரித்து கொண்டு கர்த்தருடைய நாமத்தின் நிமித்தம் நாம் யுத்தம் செய்ய வேண்டியவர்களாய் இருக்கிறோம். இப்படிப்பட்ட நாம் முழு பரிசுத்தத்தையும் எப்படி நாம் பெற்றிருப்பது? கர்த்தருக்கு ஏற்ற பொல்லாதவனை எதிர்க்கும் வல்லமை என்பது நம்முடைய பரிசுத்தத்தில் தான் ஒளிந்திருக்கிறது. எந்த அளவுக்கு ஒரு மனிதன் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து வேத வசனங்களை கை கொண்டு பரிசுத்தமாய் வாழ்கிறானோ அந்த அளவுக்கு அந்த மனிதனுடைய பலன் பெருகும், ஆவிக்குரிய பலன் அதிகமாகும். கீழ்ப்படிதல் பலத்தை தரும், விசுவாசத்தை தரும். இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். விசுவாசத்தில் பலப்பட வேண்டும், கீழ்ப்படிதலிலும் பலப்பட வேண்டும். அப்பொழுது சத்துருக்களை எதிர்க்கும் பலன் நமக்கு கிடைக்கும். அப்பொழுதுதான் அவனை தோற்கடிக்க முடியும். நாம் உலகத்தாரை போல பாவத்திலும் ஏனோதானோ என்று நிர்விசாரமாகவும் வாழ்ந்து கொண்டிருந்தால் கடைசி கால யுத்தத்தை செய்ய முடியாது என்ற உண்மையை புரிந்து கொள்வோம். அதாவது எரேமியா தீர்க்கதரிசி போன்ற அனைத்து தீர்க்கதரிசிகளும் பரிசுத்தவான்களும் நமக்கு உதார புருஷர்களாக வாழ்ந்து அவர்கள் வாழ்க்கையை நமக்கு கற்று தந்திருக்கிறார்கள். தீர்க்கதரிசிகள் எப்படி செயல்பட வேண்டும்? கடைசி காலத்தில் எல்லோரும் தீர்க்கதரிசிகளா இருக்கிறோம். தீர்க்க தரிசன அபிஷேகம் பெற்ற ஊழியர்களா இருக்கிறோம். எல்லாவித ஊழியங்களும் அப்படி இருக்க
யோவேல் 2:28 படி இப்படியாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதனால் நாம் தீர்க்க தரிசன அபிஷேகம் என்பது சாதாரணமான காரியம் அல்ல. மிகவும் கட்டுப்பாட்டுடன் வாழ வேண்டிய வாழ்க்கையாயிருக்கிறது. நம்முடைய நடைகள், நம்முடைய சிந்தனைகள், நம்முடைய பேச்சுகள் எல்லாவற்றிலும் ஒரு ஒழுங்கும் கட்டுப்பாடும் தேவையாயிருக்கிறது. இப்படிப்பட்ட வாழ்க்கையை நாம் வாழ வேண்டும் என்றால் அதற்கு பரிசுத்தம் தேவை. அதை நாம் கற்றுக்கொள்ள நமக்கு கற்றுக் கொடுக்க வேண்டிய ஆசாரியர்கள் தேவை. அப்படிப்பட்ட ஆசாரியராக, அதாவது எரேமியா தீர்க்கதரிசி லேவி கோத்திரத்தை சேர்ந்த ஆசாரியராய் இருக்கிறார். அவர் ஒரு கிராமத்தில் பிறந்தவர். தம்முடைய 20வது வயதில் ஊழியத்தை தொடங்கினார். அவருடைய வாழ்க்கையும் அவர் சொல்லிய தீர்க்க தரிசனங்களும் இஸ்ரவேலுக்கு நடந்த சம்பவங்களும் இவைகளை குறித்து நாம் தெரிந்து கொண்டு அதன் மூலம் நம்முடைய வாழ்க்கையில் நாம் செய்ய வேண்டிய காரியங்கள் என்ன, எப்படி வாழ வேண்டும் என்பதை கற்றுக்கொண்டு நாம் கர்த்தருக்கு பரிசுத்தமாய் வாழ்வோம், கர்த்தருக்கு பிரியமானவர்களாய் மாறுவோம். வேத வசனங்களும் ஒவ்வொரு எழுத்துக்களும் எழுத்தின் உறுப்புகளும் நம்முடைய அன்றாட வாழ்க்கைக்கு தேவையானவை. அதை உணர்ந்து கொள்வோம். எந்த காலத்திற்கும் பொருந்தக்கூடியதுதான். நாம் உண்ணும் உணவும் காற்றும் நம்முடைய மூச்சு முதற்கொண்டு எல்லாம் ஆதி முதல் இன்று வரை எல்லா மனிதர்களைப் போலதான் இருக்கிறது. அதுபோல கர்த்தருடைய வார்த்தைகளும் எல்லா காலத்திற்கும் பொருந்தக்கூடியவையே. பென்யமீன் தேசத்தை சேர்ந்த ஆனதோத் என்கிற ஒரு சிறிய ஊரில் இருந்த இல்கியா என்ற ஆசாரியர் ஒருவர் இருந்தார். அவருடைய குமாரனாக எரேமியா தீர்க்கதரிசி பிறந்தார். அவர் தம்முடைய 20வது வயதில் ஊழியம் செய்ய தொடங்கினார். தீர்க்க தரிசனம் உரைக்க தொடங்கினார். அவர் 40 வருடங்கள் தீர்க்க தரிசனம் உரைத்தார். இஸ்ரவேலர்கள் பாபிலோனிற்கு சிறைப்பட்டு போவதற்கு முன்பாக இப்படி பாபிலோனின் ராஜா வருவான் என்றும் இப்படியாக நீங்கள் சிறைப்பிடிக்கப்பட்டு போவீர்கள் என்றும் எரேமியா தீர்க்கதரிசி முன்னறிவித்தார். அதை இஸ்ரவேலர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. அதை குறித்தான செய்திகளை நாம் இப்பொழுது கவனிக்கலாம். சியா அரசாண்ட 13ஆம் வருஷத்தில் கிமு 586ஆம் வருடத்தில் எரேமியா தீர்க்கதரிசிக்கு கர்த்தருடைய வார்த்தை வந்தது. கர்த்தர் எரேமியா தீர்க்கதரிசிக்கு சில காரியங்களை சொன்னார். யோசியா ராஜாவின் குமாரனாகிய யோயாக்கின் அரசாண்ட காலத்திலும் சிதேக்கியா ராஜா அரசாண்ட காலத்திலும் பாபிலோனுக்கு இஸ்ரவேலர்கள் சிறைப்பிடிக்கப்பட்டு போகும் பொழுது 5ஆம் மாதத்திலும் சிறைப்பிடிக்கப்பட்டு போகும் காலம் வரைக்கும் கர்த்தருடைய வார்த்தை எரேமியா தீர்க்கதரிசிக்கு வந்தது. கர்த்தர் சொன்ன வார்த்தை, நான் உன்னை தாயின் கருவில் உருவாக்கும் முன்னே உன்னை அறிந்தேன் என்று சொல்லுகிறார். நான் உன்னை தாயின் வயிற்றில் உருவாக்கும் முன்னே உன்னை அறிந்திருக்கிறேன் என்று கர்த்தர் சொன்னார். அறிந்தேன் என்று கர்த்தர் சொன்னார். இதன் பொருள் மிகவும் ஆழமானது. இந்த இடத்தில் பல பரிமாண விளக்கங்கள் இருக்கிறது. அதாவது எரேமியா தீர்க்கதரிசியை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், தாயின் கருவில் நான் உருவாக்குவதற்கு முன்னே உன்னை தெரிந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். அப்படி என்றால் கர்த்தர் தான் ஒரு தாயின் வயிற்றில் ஒரு குழந்தையை உருவாக்குகிறார். எரேமியா ஐயாவை உருவாக்கினேன் என்று சொல்லுகிறார். அப்படியானால் ஒரு பரிசுத்தவான், எரேமியா ஒரு தீர்க்கதரிசி, அவர் பரிசுத்தவான், நீதிமான், கர்த்தருடைய ஊழியக்காரர், கர்த்தருக்கு பரிசுத்தமானவர் என்பதை நாம் விசுவாசித்து ஏற்றுக்கொள்கிறோம். வேதம் நமக்கு சாட்சி சொல்லுகிறது. அப்படி இருக்க ஒரு பரிசுத்தமான ஒரு மனிதன் உருவாகும் அந்த தாயின் வயிற்றில் அந்த நாளில் கர்த்தரே அதை உருவாக்குகிறார் என்ற செய்தி இங்கு நமக்கு கிடைக்கிறது. ஒவ்வொரு குழந்தையும் பரிசுத்தமான பரலோகத்திற்கு செல்லும் மனிதர்கள் எல்லோரும் கர்த்தரின் திருக்கரங்களால் தாயின் கருவில் உருவாக்கப்படுகிறார்கள். இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மனிதர்களையும் மனிதர்களாகிய நாம் பார்க்கும் பொழுது நமக்கு எல்லாம் ஒரே மாதிரியாக தெரியும். எல்லா மனிதர்களையும் மனிதர்களாக நமக்கு தெரியும். யார் பரிசுத்தவான், யார் அநியாயக்காரன், துன்மார்க்கன் என்பதை நம்மால் கண்டுபிடிக்க முடியாது. நாம் அப்படி முடிவு செய்யவும் கூடாது. ஒருவருடைய செயல்களை வைத்து கூட நாம் அப்படி முடிவு செய்யக்கூடாது. ஏனென்றால்
நாம் அவர்களை பார்த்து முடிவு செய்தால், அவர்கள் செயல்களை வைத்து நாம் முடிவு செய்தால், அதில் தவறு ஏற்பட வாய்ப்புண்டு. வெளி தோற்றத்தில் தோன்றுகிற மனிதன் உள் தோற்றத்தில், உள் மனதில் அப்படி இருப்பதில்லை. அதனால் நாம் யாரையும் நீதிமான் என்றும் துன்மார்க்கன் என்றும் முடிவு செய்யும் முடிவுக்கே எப்பொழுதும் போகக்கூடாது. ஒரு பரிசுத்தவான், ஒரு பரிசுத்தமான ஊழியர் இருக்கிறார் என்றால், அவரை நாம் விசுவாசிக்க வேண்டும் என்றால், அதற்கு நாம் முதலில் செய்ய வேண்டியது கர்த்தருடைய ஆலோசனையை கேட்க வேண்டும். ஆவியானவரின் வழி நடத்துதலை கேட்டு தெரிந்து நடக்க வேண்டும். இவர்கள் பரிசுத்தமானவர்களா, இந்த ஊழியரை பின்பற்றலாமா என்று நாம் கர்த்தரிடம் கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும். அதற்காக பல மணி நேரம் ஜெபிக்க வேண்டும் என்று இல்லை. நாம் மனப்பூர்வமாய் கர்த்தரிடம் கேட்டால், நாம் முழு இருதயத்தோடு நாம் இருதயத்தை வெறுமையாக்கி, மன தாழ்மையாக்கி கர்த்தரிடம் போய், அப்பா இவர்களை நான் விசுவாசிக்கலாமா என்று கேட்டால் நிச்சயம் கர்த்தர் நமக்கு வெளிப்படுத்துவார். அப்படிப்பட்ட ஊழியர்களை நாம் விசுவாசித்து ஏற்றுக்கொண்டு நாம் அவர்களுடைய ஊழியத்தை பின்பற்றி பரிசுத்தம் அடையலாம். இன்னொரு காரியமும் செய்யலாம். அதாவது நாம் ஜெபித்து கர்த்தரிடம் கேட்கும் பொழுது வேத வசனத்தின் மூலமாகவும் நாம் ஆதாரம் பெற்றுக் கொள்ளலாம். கர்த்தரிடம், கர்த்தாவே எனக்கு ஒரு வசனம் தாரும், இந்த ஊழியரை நான் பின்பற்றலாமா என்று கேட்டு தெரிந்து கொள்ளலாம். அப்படி செய்யும் பொழுது கேட்டுவிட்டு கர்த்தரிடத்தில் ஜெபித்து விட்டு நாம் வேதத்தை எடுத்து வாசித்தால் அந்த வசனம் நமக்கு சொல்லும். இவர்களை பின்பற்றலாம் என்றும் இவர்கள் தீயவர்கள் என்றும் நமக்கு வெளிப்படுத்தும். இப்படியாக கர்த்தருடைய வழிகளில் சரியான புரிதலோடு ஆரம்ப காலத்தில் இதெல்லாம் நமக்கு தேவைப்படும். அதன் பின்பு கர்த்தரோடு பேசி பழகி விட்டால் அப்புறம் தேவைப்படாது. நேரடியாகவே நாம் கர்த்தரிடம் பேசி ஜெபித்து கேட்டு தெரிந்து கொள்ளலாம். பழகும் வரைக்கும் இப்படி செய்யலாம். தாயின் கருவில் கர்த்தர் குழந்தையை, எரேமியா தீர்க்கதரிசியை உருவாக்கினேன் என்று சொல்லுகிறார். ஒரு பரிசுத்தவானை கர்த்தரே தம் திருக்கரங்களால் உருவாக்குகிறார் என்றால், அப்படியானால் அது எவ்வளவு பெரிய காரியம். இந்த வசனத்தை யோவான் 1 அதிகாரத்தில் உள்ள வசனத்தோடு நாம் ஒப்பிட்டு பார்ப்பது மிகவும் பொருத்தமாயிருக்கும். தேவனால் பிறந்த மனிதன் எவனும் பாவம் செய்யான் என்று யோவான் 1 அதிகாரத்தில் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. தேவனால் பிறந்த மனிதன் பாவம் செய்யான். அப்படி என்றால் தேவன் ஒரு குழந்தையை அதன் தாயின் வயிற்றில் உருவாக்கினால் அந்த குழந்தை பிறந்த பின்பு அது வாழ்நாள் முழுவதும் பாவம் செய்யாது என்று பொருள். இது கர்த்தருக்கு தெரியும். அவர் படைத்த பிள்ளைகள் இந்த பூமியில் பாவம் செய்யாதவர்கள், பரிசுத்தமானவர்கள் இந்த உலகத்தில் அநேகம் பேர் இருக்கிறார்கள் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். கர்த்தர் எல்லா காலத்திலும் பரிசுத்தவான்களை இந்த உலகத்தில் வைத்திருக்கிறார். அதனால் நாம் எப்பொழுதும் நம்முடைய சோதனையான காலங்கள், வேதனையான காலத்தில் நாம் அப்படிப்பட்டவர்களை சந்திக்க முடியாவிட்டால் அதனால் எங்குமே பரிசுத்தவான்கள் இல்லை, எல்லோரும் பாவிகள் என்று முடிவு செய்யக்கூடாது. நமக்கு தெரியாமல் இருக்கலாம். உலகில் எங்கும் பரிசுத்தவான்கள் அங்கங்கு இருந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். வெளியும் தெரியாமல் இருக்கலாம். அப்படி ஒரு குழந்தையை தாயின் கருவில் அவர் உருவாக்குகிறாரா? அப்படி கர்த்தர் உருவாக்குவதற்கு முன்பே அந்த குழந்தையை தெரிந்து வைத்திருக்கிறாராம். உருவாக்கிய பின்புதான் நம்மால் ஒரு பொருளை பார்க்க முடியும். உதாரணத்திற்கு நாம் ஒரு சப்பாத்தி செய்கிறோம் என்று வைத்துக் கொள்வோம். அந்த சப்பாத்தியை நாம் என்ன உருவத்தில் செய்ய போகிறோம் என்பதை நாம் செய்ய தொடங்குவதற்கு முன்பே சொல்ல முடியாது. அதை நாம் செய்து முடித்த பின்பு, அதற்கு ஒரு உருவம் கொடுத்த பின்பு, மாவை பிசைந்து அதை செய்த பின்பு அதன் உருவம் எப்படி இருக்கும் என்பதை நாம் பின்பாக பார்ப்போம். ஒரு துணியை தைக்கும் போது நாம் எவ்வளவுதான் திட்டமிட்டு தைத்தாலும் அதன் தோற்றத்தை முடிந்த பின்புதான் சரியாக நம்மால் இப்படி வந்திருக்கிறது என்று நாம் சொல்வோம். ஒரு சமையல் எந்த காரியமா இருந்தாலும் நாம் முயற்சி செய்தாலும் அதன் முடிவு எப்படி இருக்கிறது என்பதை நம்மால் முழுவதும் 100% முதலிலேயே முடிவு செய்ய முடியாது. அப்படி வருவது அது முடியாத காரியம். அப்படி இருக்க கர்த்தர் சொல்லுகிறார், ஒரு குழந்தையை தாயின் கருவில் நான் தான் உருவாக்குகிறேன் என்று சொல்லுகிறார். ஆனால் அதை உருவாக்குவதற்கு முன்பே நான் அந்த குழந்தையை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். அப்படி என்றால் ஒரு மனிதன் உருவாக்கப்படும் முன்பே, தாயின் கருவில் உருவாகும் முன்பே அந்த மனிதன் இருந்தால்தான் அறிந்திருக்க முடியும். அந்த மனிதன் இருந்திருக்கிறான், இருந்தால்தான் அந்த மனிதனை அறிய முடியும்.
இல்லாத ஒரு பொருளை நம்மால் எப்படி தெரிந்திருக்க முடியும்? ஒரு பொருள் இல்லவே இல்லை. அதை பற்றி எனக்கு தெரியும் என்று சொன்னால் எப்படி தெரியும்? அது நிச்சயமானது அல்ல. அப்படியானால் ஒரு பொருளை நமக்கு தெரியும் என்றால், அது ஏற்கனவே இருந்திருக்கிறது. பார்க்காவிட்டாலும் கூட தொட்டாது உணர்ந்து இருக்கிறது என்று சொல்லலாம். ஒரு பொருள் இருக்கிறது என்றால் தான் அதை தெரிந்து வைத்திருக்க முடியும். அப்படி என்றால், ஒரு தாயின் கருவில் மனிதன் உருவாகிறான் என்றால், அதற்கு முன்பே அந்த பரிசுத்தவானை கர்த்தரை உருவாக்குகிறார் என்ற ஒரு செய்தியும் இந்த வசனத்தில் கிடைக்கிறது. அதற்கு முன்பே அந்த மனிதன் இருக்கிறான் என்றும் தெரிகிறது. இதற்கு உதாரணமாக ஆதியாகமம் முதல் 3 அதிகாரங்களை நாம் படித்து பார்ப்போம். 2, 3 அதிகாரங்களை படித்தால் கூட அதில் ஆதாம் ஏவாள் உருவாக்கப்பட்ட விதம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆதாமை மண்ணினால் உருவாக்கி கர்த்தர் தம்முடைய நாசியின் சுவாசத்தை ஊதினார். அவருடைய மூச்சு காற்றை வாயினால் ஆதாம் ஐயாவின் மூக்கில் ஊதினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அது ஊதிய பின்பு அந்த காற்று சென்ற பின்பு ஆதாம் ஜீவாத்மாவானான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியானால் ஆதாம் ஐயா ஜீவாத்மாவாக ஒரு மனிதனாக உருவாவதற்கு கர்த்தருடைய காற்று, அவருக்குள் இருந்த காற்று உள்ளே சென்றிருக்கிறது. அப்பொழுதுதான் மண்ணினால் படைக்கப்பட்ட அவருக்கு ஜீவன் வந்திருக்கிறது. அப்படி என்றால் இந்த வசனத்தோடு நாம் ஒப்பிட்டு பார்க்கும்போது இன்னொரு காரியம் புரிகிறது. மனிதர்கள் அவர்களுடைய ஆவியானது கர்த்தரிடத்திலிருந்து அவருக்குள் இருந்து வெளிப்பட்டவர்களாய் நாம் இருக்கிறோம். நம் ஜீவன், நம்முடைய ஆவி கர்த்தருக்குள் இருந்து நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவரிடத்தில் இருந்து நமக்கு வந்திருக்கிறது. அதனால்தான் கர்த்தர் சொல்லியிருக்கிறார், உன்னை எனக்கு முன்பே தெரியும். நான் தான் உன்னை தாயின் கருவில் உருவாக்கினேன். ஆனால் அதற்கு முன்பே உன்னை எனக்கு தெரியும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த வசனத்தின்படி இந்த 2 காரியங்களையும் நாம் புரிந்து கொள்ளலாம். அப்படி என்றால் நாம் பிறந்ததிலிருந்து நம்முடைய ஆயுள் என்று நாம் நினைத்துக் கொள்கிறோம். அல்ல, மனிதர்கள், இந்த பூமியில் இருக்கிற பரிசுத்தவான்கள், நீதிமான்கள், விசுவாசிகள், கர்த்தருடைய பிள்ளைகள், கர்த்தருடைய ஜனங்கள் எல்லோரும் இந்த உலகத்திற்கு பிறப்பதற்கு முன்பே, வருவதற்கு முன்பே நாம் நம்முடைய ஆவி, நம்முடைய ஜீவனானது, சரீரம் தான் இங்கு உருவாக்கப்படுகிறது. நம்முடைய உயிரானது, ஜீவனானது, நம்முடைய ஆவியானது, ஆவி அந்த ஆத்துமா, அது கர்த்தருக்குள் இருக்கிறது. அவருக்குள் இருந்து நமக்கு வந்திருக்கிறது. அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் இருந்து நமக்கு வந்திருக்கிறது. பிதாவாகிய தேவன் நம் ஜீவனை உண்டாக்கினார். ஆதியாகமம் 1 அதிகாரத்தில் பார்க்கும் பொழுது தேவன் சிருஷ்டித்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 1 அதிகாரம் முழுவதும் தேவன் சிருஷ்டித்தார் என்று தேவன் என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. 2 அதிகாரத்தில் தேவனாகிய கர்த்தர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சிருஷ்டிப்பை குறித்து, அதாவது உருவாக்கப்படுவது, அதாவது ஆவியின் மண்டலம் 1 அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிற, ஆதியாகமம் 1 அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிற ஆவியின் மண்டலத்தை பிதாவாகிய தேவன் உருவாக்கினார், சிருஷ்டித்தார். அதற்கு பெயர் சிருஷ்டிப்பு. உருவாக்குதல் என்பது இந்த இயற்கை மண்டலம், நம்முடைய சரீரம், நம்முடைய உருவம், நம்முடைய ஆவியின் உருவம், இதெல்லாம் கொடுத்தது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அது 2 அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. மனிதனோடு சமமாக வாழ்ந்து கூட இருந்து பார்த்து கொண்டது, பேசியது எல்லாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இப்படியாக வேத வசனத்தை நாம் ஆராய்ந்து கற்றுக்கொள்ளும் பொழுது அநேக மனித வாழ்வின் ரகசியங்கள் வெளிப்படுகிறது. இந்த 2 காரியங்களையும் இந்த வசனத்தில் கற்றுக்கொள்கிறோம். அதே போல நாம் இந்த உலகத்தில் பிறப்பதற்கு முன்பே நாம் இருந்திருக்கிறோம். நம் மனம் இருந்திருக்கிறது. நம் மனம், நம்முடைய சிந்தனை எல்லாம் இருந்திருக்கிறது. இந்த உலகத்திற்கு வருவதற்கு முன்பே கர்த்தருக்குள் நாம் இருந்திருக்கிறோம். அதே போல இந்த உலகத்தின் வாழ்க்கை முடிந்து மரணம் அடைதலோ, எடுத்துக்கொள்ளப்படுதலோ முடிந்த பின்பும் மீண்டும் அவரிடம் நாம் செல்ல போகிறோம். இது வந்து போகும் ஒரு இடமாக இருக்கிறது. அதாவது நாம் எங்காவது வெளியூருக்கு சென்று விட்டு வீடு திரும்புவோம் அல்லவா? அது போல நாம் கர்த்தரிடத்திலிருந்து இந்த பூமிக்கு வந்திருக்கிறோம். மீண்டும் திரும்பி கர்த்தரிடம் போக போகிறோம். நிச்சயமற்ற உலக வாழ்க்கை இது. இதை புரிந்து கொள்ளும்படியாக தான் கர்த்தர் கூடார பண்டிகையை இஸ்ரவேலருக்கு அனுசரிக்கும்படி சொல்லி இருக்கிறார்.
நீங்கள் இந்த பூமியில் தங்குவது கூடாரத்தில் தங்குவது போல கூடாரங்கள் தான், அதுவே போதுமானது. அப்படி என்றால் நிரந்தரமற்ற வாழ்க்கை இது. இவ்வுலக வாழ்க்கை கொஞ்சம் என்பதை உணர்ந்து நிரந்தரமாய் இருக்க போகிறோம் என்ற எண்ணத்தில் வாழாமல் கொஞ்ச காலம்தான் என்பதை உணர்ந்து எல்லோரிடத்திலும் அன்பு கூர்ந்து எல்லோருக்கும் நன்மை செய்து உங்களை நீங்களே பரிசுத்தமாக்கிக் கொண்டு என்னிடத்தில் சீக்கிரம் வாருங்கள் என்றே கர்த்தர் நம்மை அழைக்கிறார். இதுதான் இந்த உலகம். அதை புரிந்து கொள்வோம். இந்த சபிக்கப்பட்ட பூமியில் எந்த இன்பமும் இல்லை என்பதை புரிந்து கொள்வோம். இன்பம் என்பது, உண்மையான இன்பம் என்பது பரலோகத்தில் இருக்கிறது. அது கர்த்தரிடத்தில் இருக்கிறது. இது சாபம் பெற்ற பூமி, சபிக்கப்பட்ட பூமி. இதில் இருக்கிற சின்ன சின்ன காரியங்களை பார்த்து கொண்டு இதுவே பெரிய இன்பம் என்று நாம் நினைக்க கூடாது. பேரின்பம் பரலோகத்தில் இருக்கிறது. அதை நாடி தேடுவோம். இவ்வுலக வாழ்க்கை அற்பமானது என்பதை உணர்ந்து கொள்வோம். இப்படி கர்த்தர் சொன்னார், தாயின் கருவில் எரேமியா தீர்க்கதரிசியை உருவாக்கினேன் என்று சொன்னார். அவர்தான் உருவாக்குகிறார் பரிசுத்தவானை என்று தெரிந்து கொண்டோம். அவர்தான் அதற்கு முன்பே நாம் இருந்திருக்கிறோம். நம் ஜீவனானது நாம் இந்த பூமிக்கு வருவதற்கு முன்பே இருந்தது என்பதை குறித்தும் தியானித்தோம். கர்த்தர் சொல்லுகிறார், தாயின் கருவிலிருந்து நாம் பிறப்பதற்கு முன்பாகவே கர்த்தர் நம்மை பரிசுத்தம் பண்ணுகிறாராம். தாயின் கருவில் நாம் உருவாகிறோம் அல்லவா? ஒரு சிறு துளியை இரத்த துளியாய் இருந்து ஒரு குழந்தையாய் உருவம் பெற்று நாம் பிறப்பதற்கு முன்பதாகவே நம்மை பரிசுத்தமாக்கி விடுகிறாராம். நம் ஆவியை அப்பொழுதே அவர் சுத்தப்படுத்துகிறார். இது எப்படி இருக்கிறது? மிகப்பெரிய காரியம். ஆச்சரியமா இருக்கிறது, அற்புதமா இருக்கிறது. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார். நாம் எவ்வளவெல்லாம் இந்த உலகத்தில் நம்முடைய நினைவுகளுக்கும் அவருடைய நினைவுகளுக்கும் உள்ள தூரம் எப்படி என்று இதை வைத்து பார்க்கும்போது தெரிகிறது. தாயின் கருவில் நாம் பிறப்பதற்கு முன்பே நம்மை பரிசுத்தப்படுத்தி சுத்திகரித்து அபிஷேகமும் பண்ணுகிறாரா. நான் உன்னை ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாக கட்டளையிட்டேன் என்று சொல்லுகிறார். எரேமியா தீர்க்கதரிசி தாயின் கருவில் இருக்கும் பொழுதே தீர்க்கதரிசியாக அபிஷேகம் பண்ணப்பட்டு விட்டார். அவரை பரிசுத்தப்படுத்தி விட்டார். பிறப்பதற்கு முன்பே இத்தனை காரியங்களும் நிறைவேறிவிட்டது. தாயின் கருவில் உருவாக்குகிறார், பரிசுத்தம் பண்ணுகிறார், தீர்க்கதரிசியாக அபிஷேகமும் பண்ணுகிறார். பிறப்பதற்கு முன்பே தீர்க்கதரிசியை கர்த்தர் அறிந்து வைத்திருக்கிறார். இது எரேமியா தீர்க்கதரிசிக்கு மட்டும் அல்ல, கர்த்தருடைய பரிசுத்தவான்கள், கர்த்தருடைய பிள்ளைகள் என்று நினைக்கிற யார் யார் இருக்கிறோமோ நம் எல்லோருக்கும் இது இப்படிதான் நடக்கிறது. இது கற்பனை அல்ல, இது நிஜம். இந்த இடத்தில் எரேமியா என்று குறிப்பிடப்படவில்லை, நீ என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதை வாசிக்கிற நமக்கு எல்லோருக்கும் இது பொருந்தும். தயவு செய்து ஆழமாய் புரிந்து கொள்வோம். இது விசுவாசித்து ஏற்றுக்கொள்வது மட்டுமல்ல, சற்று ஞானமாய் ஆராய்ந்தால் சத்தியம் புரியும். யோவான் 1 அதிகாரத்தில் தேவனால் பிறந்த எவனும், ஒரே ஒரு தீர்க்கதரிசியை சொல்லவில்லை, எவனும் பாவம் செய்யான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் பாவம் செய்ய மாட்டோம். பாவம் செய்ய நம்மால் முடியாது. கர்த்தர் நம்மை அப்படி விட மாட்டார். நாம் பரிசுத்தமாய் பாவம் செய்வது பலவீனனுடைய வேலை. பரிசுத்தமாய் வாழ்வதே கர்த்தருடைய பலனால் முடிகிற காரியம். அதுதான் கடினமான காரியம். அதாவது பரிசுத்தமாய் வாழ்வதற்கு தேவ பலன் நமக்கு கொடுக்கப்படுகிறது என்று பொருள். இப்படியாக எரேமியா தீர்க்கதரிசியை குறித்து கர்த்தர் நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். அவரை குறித்தும் அவருடைய வாழ்க்கையை குறித்தும் நாம் தெரிந்து கொண்டோம். கர்த்தர் சொன்ன தீர்க்க தரிசனங்களை குறித்து அடுத்த செய்தியில் பார்க்கலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. மாரநாதா.